புத்தகத்தை கட்டிக்கோ, புத்தியில ஒட்டிக்கோ, லக்கு வந்து கொட்டும் பாரு. படிக்கிற பழக்கத்தை வளர்க்கிற ஆர்வத்துக்காக முதல்வர் MKS இத சொல்லி இருக்காரு. பச்சை குழந்தையிலிருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் கனவுகளை கேட்கிறாரு. கனவு கேட்கும் சாக்குல தான் கில்லாடித்தனமா அவர் ஓட்டுகளை சேர்க்கிறாரு. எத்தனையோ கனவிற்கு எதை நாம சொல்லுவோம், அது மட்டும் நடந்துட்டா நிச்சயம் நாம வெல்லுவோம். தல அஜித் பாணியில தாளம் போட்டு சொல்லணும்னா கேட்டேன் கேட்டேன்னு பாட்டாவே பாடிடலாம். போதை இல்லாத தமிழகம் கேட்டேன், பாதை ஸ்மூத்தான ரோடுகள் கேட்டேன், உரிமை தொகையை ஒய்ஃபிடம் பறித்து டாஸ்மாக் போகாத கணவனை கேட்டேன், கத்தியில் கேக்கை வெட்டுற யூத்து, ஊழல் செய்கிற மினிஸ்டரை மாத்து, லாக்அப் கொலைகளை நடத்துற காக்கி நாடே தினமும் கோர்ட்டை நோக்கி, வெள்ளம் வந்தா முழுகுது சென்னை, சனாதன எதிர்ப்பு பறிக்குது கண்ணை, ஓசி பஸ்ன்னு உளரவும் வேண்டாம், மக்கள் தன்மானத்தை கிளறவும் வேண்டாம், உரிமைக்காக ஒன்றியத்தோடு போடுங்க சண்டை, அதிலேயே தினமும் உடையலாமா மண்டை, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்றால் நீட்டு தொடர்வது எப்படி, பாலியல் சார்கள் அத்தனை பேருக்கும் பாரபட்சம் இல்லாமல் விழணும் செருப்படி, உங்கள் கனவை சொல்லுங்க என்பதை UKS என்று சொன்னீர் சுருக்கமா, எங்கள் கனவை சொல்லணும் என்றால் நிம்மதியாக தூங்கணும் இல்லையா, ஃபேன் ஓடணும், ரேடியோ பாடணும், கரண்ட் பில் குறைப்பது அத்தனை தொல்லையா, வேண்டும் வேண்டும் என்பதை விடவும் வேண்டாம் என்பதே அதிகம் இங்கே, வேண்டாம் எல்லாம் ஒழிக்கிற வரையில் தமிழகம் தலை நிமிர்வது எங்கே, கடந்த தேர்தலில் இதுபோல் கனவுகள் அடுக்கடுக்காக பெட்டியில் போட்டோம், அவற்றை எடுத்து படித்தாலே போதும், மறுபடி UKS எதற்கு கேட்டோம், ஓட்டு போடும் மக்களை வாட்டும் நோய்க்கு பெயர்தான் மறதியோ மறதி, சொன்னதை செய்து விடியலை தந்தால் மாநிலம் உயர்வது உறுதியோ உறுதி, நிறைவேறாத ஆசைகள் தானே தினம் தினம் கனவாய் வந்து மிரட்டும், MKS இன் UKS இந்த முறையாவது நிம்மதி தரட்டும்.